அன்பார்ந்த சகோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய தேவைகளுக்காக, உங்கள் சகல ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களை ஜெபத்தில் தாங்குங்கள். அன்பானவர்களே, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றிகள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களது பங்களிப்பை விளக்குவதாக இருக்கின்றது. ஆமென். மாணவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய செய்தியை கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உடைய தூய ஆவியினால் நிரப்பும். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட, எல்லா தடைகளும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்கள். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்தங்களுக்காக வருகிறோம். நடந்து கொண்டிருக்கும் யுத்தங்கள், சூழ்நிலைகள் நீர் சமாதானத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் உம்முடைய பாதைகளில் நடந்து தேவையற்ற கதவுகளை மூடி ஆசீர்வாதத்தின் கதவுகளை மட்டும் அவர்கள் திறக்க, கர்த்தாவே, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடும். அமெரிக்க ஜனாதிபதி, இஸ்ரேல் ஜனாதிபதி மற்றும் ஈரான், மத்திய கிழக்கு நாடுகளின் ஒவ்வொரு தலைவர்கள் யாவரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீங்கள் பேசுங்கள். இந்த வேளையிலும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் யுத்த கொடுமுறையில் இருக்கும் நாடுகளில் கர்த்தாவே, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக, சரீர பலவீனங்கள் இருப்பவர்களுக்காக கண்ணீருடன் வருகின்றோம். சிறுவர்களுக்காக அவர்களை தாங்கும், அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வேளையிலும் வைத்திய சிகிச்சைகளை எடுக்கும் உடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களை தொட்டு அரவணைத்து ஆசீர்வைத்து சுகங்களையும் பலன்களையும் கட்டளையிடும். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். திருமண காரியங்களுக்காக எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். தங்கள் அன்பானவர்கள் இழந்து தவிக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக யாத்ராம புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகின்றார். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கின்றவர், பாவத்தை மன்னிக்கின்றவர். எம் தேவன் மன்னிக்கின்ற தேவன். அது பழைய ஏற்பாட்டில் கூட அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆயினும் நான் பிதாக்களின் அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையும் நான் விசாரிக்கின்றவர். இது அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி அந்த சாபத்தின் பிரச்சனைகள், சாபத்தின் கதவுகளை நாங்கள் சரியான முறையில் ஆண்டவருடன் ஒப்புரவாகி மூடிவிட்டால் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தின் சந்ததியாயிருப்போம். இல்லை,
நாங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தால் எங்கள் பிதாக்கள் செய்ததை கூட 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிப்பேன் என்று கூறுகின்ற தேவனாக இருக்கின்றார். கிருபை இருக்கின்றது. ஆனால் கிருபை பெருகும்படி பாவத்தில் பெருகலாமா என்று பவுலப்போஸ்தலன் அவர் கேட்கின்றார். மேலும் இன்றைய நாட்களில் நீங்கள் அநேக பிரச்சனைகளின் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தாங்க முடியாத சூழ்நிலைகள். வேதம் கூறுகின்றது கொரிந்தியர் நிருபத்தில், மனுஷருக்கு நேரிடுகின்ற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வார்த்தை எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு மிகவும் பிரியமான ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கின்றது. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கின்றவர். அன்பானவர்களே, எங்கள் சோதனைக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இவைகளை ஆண்டவர் எனக்கு போதித்து அவைகளின் பிரியமான வார்த்தைகளாக இருந்தன. இன்று அவைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்றது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் இல்லாமல் எதுவும் வருவது இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வருகின்றது. உங்கள் பெற்றோருக்கு இருந்த பிரச்சனை, உங்கள் தந்தைக்கு இருந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றது. உங்கள் அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை உங்கள் மகனுக்கு இருக்கின்றது. அப்பாவுக்கு வேலை இல்லாத பிரச்சனை, படித்திருந்தும் பட்டதாரியாக இருந்தும் வேலை இல்லை. உங்கள் பிள்ளைகளும் அதே விண்ணம் படித்து பட்டதாரியாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்கின்றது. இது அந்த ஒரு பிரச்சனை தொடர்கின்றது. அந்த கதவு ஜன்னல் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பெற்றோருக்கு இருக்கும் வியாதி பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பரம்பரையாக அந்த வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, கடுமையாக கஷ்டப்பட்டு வேலை தேடி 1 வருடம் 2 வருடம் வேலை தேடி கிடைத்த வேலை இலகுவாக காரணம் இல்லாமல் 6 மாதத்தில் இல்லாமல் போகின்றது. இது பெற்றோருக்கு நடந்தது, என் பூட்டனுக்கு நடந்தது என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதற்கு காரணம் அந்த ஜன்னல் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் மூடவில்லை. தற்காலிகமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றது, ஜெபிக்கின்றீர்கள். ஆனால் பிரச்சனைக்கான ஆணிவேர் என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதை ஜெபத்தில் தியானத்தில் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அதற்கான காரணத்தை ஆண்டவர் தருவார். அவருடன் ஒப்புரவாகி நீங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை, அந்த ஜன்னலை, பிரச்சனை வரும் ஜன்னலை, கதவை நீங்கள் மூட முடியும். இதுதான் ஆண்டவர் என்று உங்களுக்கு கூறும் ஆலோசனையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகளுக்கான ஒரு காரணத்தை இன்று நான் இன்றைக்கு கூற விரும்புகின்றேன். இந்த பிரச்சனைக்கான காரணங்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து ஜபிக்கும் பொழுது இன்று நீங்கள் கடந்து செல்லும் பிரச்சனை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பரம்பரை அந்த வியாதியிலிருந்து, அங்கு மனோவியாதி, பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, விவாகரத்து, இப்படியான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பரம்பரை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பூட்ட பிள்ளைகள் தப்பிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கின்றார். இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. அன்பானவர்களே, நீங்கள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பரம்பரையை நேசிப்பீர்களே ஆனால் இதை தேவாக உன்னிப்பாக கவனித்து அதற்கான வழிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதை நான் உங்களிடத்தில் வேதத்தில் இருந்த ஒரு விளக்கத்தை கூற விரும்புகின்றேன். இங்கு வேதத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, ஆண்டவர் சவுல் அரசனை பார்த்து, நீ அமலேக்கியரை சென்று முறியடி, அவர்கள் அனைவரையும் சங்கரி, அங்கு ஜீவன் உயிருள்ள அனைத்தும்
எவைகளின் நாடி இருக்கின்றதோ, மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை, கழுதைகள் வரை அனைத்தையும் கொன்று போடு என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆனால் சவுல் அங்கு தரம் பிரிக்கின்றார். தரம் பிரித்து தரமானவைகளை வைக்கின்றார். அங்கு அதன் அரசன் ஆகாயை அவன் உயிரோடு விடுகின்றான். ஒருவேளை அவன் அதிக பொன்களை அணிந்தவனாக இருக்கலாம், செல்வமுடையவனாக இருந்திருக்கலாம், அவனை தப்ப விடுகின்றான். அன்பானவர்களே, இதன் பின்னணி என்னவெனில், அங்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது, யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலரை வழி மறித்து யுத்தம் செய்கின்றார்கள். அவர்களை தப்பவிடவில்லை. ஆயினும் ஆண்டவர் வெற்றி கொடுக்கின்றார். மோசேயின் கைகளை உயர்த்தப்பட்டு ஆண்டவர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்கின்றார். இதன் பின்னணி என்ன? இதை மனோதத்துவத்தில் கூறினால் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். பழைய சம்பவங்கள் இன்றும் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அமலேக்கியர் வேறு யாரும் அல்ல. சரித்திரத்தில் பார்த்தால் அங்கு ஏசாவின் சந்ததி இவர்கள். அன்று ஏசா பழைய ஏற்பாட்டில் சிரேஷ்ட புத்திர பாகத்துக்காக சண்டை பிடித்தவன். அவனுக்கு அருகதை அல்ல. இதற்கு முன்பு நான் அநேகம் கூறியிருக்கின்றேன். அவன் இளைய குமாரனைப் போல ஊதாரியாக திரிந்தவன். ஆனால் யாக்கோபு குணசாலி. அதை குறித்து அநேக வீடியோக்களுக்கு முன்பு பதிந்திருக்கின்றேன். யாக்கோபு ஏமாற்றவில்லை, அவன் நல்லவன். அப்படியாக ஆண்டவரின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத அந்த ஏசா அங்கு சென்று அவன் திருமணம் செய்கின்றான். அவன் சந்ததிதான் இந்த அமலேக்கியர் என்று அழைக்கப்படுகின்றார். அன்பானவர்களே, இதை நான் கூறும் பொழுது அங்கு பெற்றோர் ஏசா தன் பிள்ளைகளுக்கு, என் சகோதரன் என் சுதந்திர பாகத்தை பறித்து விட்டான், பிள்ளைகளுக்கு அவன் கதைகளை கூறி அங்கு நஞ்சை விதைத்திருப்பான். அது சந்ததியாக தொடர்கின்றது. அமலேக்கியரின் ஆவி இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, சகோதரனே, நீங்கள் சிறு வயதில் உங்கள் சகோதரர்களுடன் இருந்த தவறான உறவுகளை, சிறிய சண்டைகளை பெரிதுபடுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு கூறும் பொழுது அது பரம்பரை சண்டையாக அங்கு வருவதை பார்த்து அது ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. இன்றைய நாளில் நடக்கும் அந்த யுத்தம் அதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு வேதம் கூறுகின்றது, எவன் தன் சகோதரனை பகைக்கின்றானோ அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று 1 யோவான் நிருபத்தில் அங்கு எடுத்து கூறப்படுகின்றது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். எனவே இன்று நாங்கள் இயலுமான வரை சமாதானம் உள்ளவர்களாக, கடந்த காலங்களில் நாங்கள் மன்னித்து மறந்து அன்புடன் வாழ, அங்கு ஏசாவை போல அதை நஞ்சை விதைப்பதாக இல்லாமல் இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இதற்கு அடுத்த உதாரணமாக நான் கூற விரும்புவது, எஸ்தர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு ஆமான் என்று அழைக்கப்படுகின்றவன், அவன் துஷ்டன், அங்கு வில்லன் என்று நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் கூறுவது இங்கு ஆமான். இந்த ஆமான் யாரெனில் இந்த ஆகாசின் புத்திரன் என்று அங்கு அகஸ்தியனாகிய ஆமான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அன்று சவுல் இந்த ஆகாசை தப்ப விடுகின்றான். ஆண்டவர் கூறியது அனைவரையும் சங்காரம் பண்ணு, தப்ப விடுகின்றான். ஆயினும் சாமுவேல் அவனை கொன்றாலும் அவனுடைய யாரோ ஒரு பிள்ளையின் பிள்ளையாக இங்கு ஆமான் இருக்கின்றான்.
அன்று அத்தனை பேர்களையும் சவுல் கொன்று இருந்தால் இவர்கள் தப்பி இருந்திருக்க மாட்டார்கள். எனவே அந்த ஜன்னலை சவுல் திறந்து வைத்து விடுகின்றான், முழுவதுமாக மூடவில்லை. நசல் கொண்டவற்றை அவன் பலியிடுகின்றான், திறமையானவைகளை காப்பாற்றுகின்றான். அங்கு ஆகான் அரசனை அவன் தப்ப விடுகின்றான். அதுதான் எஸ்தர் புத்தகத்தில் அங்கு ஆமான் இந்த சந்ததியில் வருகின்றான், யூதர் அனைவரையும் சங்காரம் பண்ணுகின்றான். இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது அவர்களை வழிமறித்து யுத்தம் செய்கின்றார்கள். இப்படியாக அந்த ஒரு ஜன்னல் பூட்டப்படாதது, அந்த பிரச்சனை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று எங்கள் வாழ்க்கையில் மூதாதையர் பாட்டன் பூட்டன் தவறு செய்திருக்கலாம். அநியாயமாக பணங்களை அவர் ஏழை மக்களிடத்திலிருந்து எடுத்திருக்கலாம். தவறான செயல்களில் செயல்பட்டு தேவ கோபத்தை எடுத்திருக்கலாம். இன்று அவர்கள் சந்ததியில் நாங்கள் வந்திருப்போமே, ஆனால் அந்த ஜன்னல் இன்றும் துறக்கப்பட்டிருக்கின்றது. ஆமன்பானவர்களே, அவற்றை நாங்கள் ஜெபித்து அந்த சாபத்தின் ஜன்னலை மூட அழைக்கப்படுகின்றோம். இது முக்கியமான செய்தியாக இன்று நான் அல்லது நீங்கள் சரியாக செயல்பட்டாலும், மூதாதையர் எவ்விதமாய் பணத்தை சேகரித்தார்கள், எவ்விதமாய் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கினார்கள் என்பதை நாங்கள் அறியாமல் அவைகள் இன்று அந்த ஜன்னல் துறக்கப்படுமே, ஆனால் நாங்கள் ஜெபித்து ஆவியில் நிறைந்து அவைகளை மூட அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இன்று ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். நாங்கள் ஆண்டவர் ஆமலேக்கியருடன் நடப்பது ஆவிக்குரிய யுத்தம். அங்கு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 1 சாமுவேலில் அங்கு யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகின்ற யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அமலேக்கியருடன் நான் என்றென்றும் யுத்தம் பண்ணுவேன். அமலேக்கியர் என்பது அது ஒரு ஆவி, ஜெசபெலின் ஆவியை போன்றது. இன்றும் அவை தொடர்கின்றது. ஒருவேளை ஹிட்லர் கூட அந்த அமலேக்கியரின் ஆவியை உடையவனாக அவன் யூதர்களை அநியாயப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். அன்பானவர்களே, சவுல் அனைத்தையும் மூடவில்லை. நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த காலத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தும் தாவீதும் யுத்தம் செய்கின்றார்கள். அவன் பெலிஸ்தியர் இன்றைய அரபு நாட்டின் சந்ததியர். காசா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் தான் தந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் யுத்தத்தில் அவன் சவால் விடுகின்றான், யுத்தம் செய்கின்றேன், யார் வெல்கின்றார்களோ அவர்கள் எஜமான், மற்றவர்கள் அடிமைகள். யுத்தத்தில் யார் வென்றவர்கள் என்று தெரியும். தாவீது வென்றான். அப்படியானால் பெலிஸ்தியர் அனைவரும் இஸ்ரவேலருக்கு அடிமைகளாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? அன்று சவுல் அந்த ஜன்னலை திறந்து வைத்து விட்டார். இன்றும் அந்த யுத்தம் தொடர்கின்றது. அன்று வாக்கு யுத்தத்தில் வெல்கின்றவர்களுக்கு தோற்பவர்கள் அடிமைகள். ஏன் அடிமை கொள்ளவில்லை சவுல்? ஜன்னலை திறந்து விட்டார். அந்த ஆகாசை அவன் விடுதலை செய்கின்றான். அவன் ஆண்டவருக்கு துரோகியாக, கீழ்ப்படியாதவனாக சவுல் செயல்பட்டான். அதனால் ஆண்டவரின் கோபம் அங்கு பற்றி எரிகின்றது. அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் அதே வண்ணம் இங்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி நாட்களில் என்ன நடக்கின்றது? இதே வண்ணம் எங்கள் அமெரிக்க ஜனாதிபதி அதே ஜன்னலை மீண்டும் துறக்கின்றார். சமாதானம், தீர்வு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் அவற்றை தொடர்வதற்கு வழி செய்கின்றார். செய்திகளை நீங்கள் பார்த்து அறிவீர்கள். அதே வண்ணம் சவுல் செய்த அதே வண்ணம், சவுல் அரசனைப் போல இன்று அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஜன்னலை துறக்கின்றார், வழிகளை திறக்கின்றார். எதிர்காலத்தில் இஸ்ரவேலருக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ண
பல வழிகளை செய்கின்றார். இது அரசியல், ஆனால் இது ஆவிக்குரிய செயல்பாடு என்பதை நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நடக்கும் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் தான். அங்கு எபேசியரில் கூறப்படுகின்றது, நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட வேண்டும். ஆவிக்குரிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் தருகின்றார். அன்பானவர்களே, விதமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்கின்றதா? வேலையில்லா பிரச்சனை, சரீர வியாதி, உங்கள் பெற்றோருக்கு இருந்த அதே பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஜன்னல் திறக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஆண்டவருடன் ஒப்புரவாகுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் தருவார். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.